இந்த வீடு இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, இந்த கேம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வெர்சஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு பழைய கண்டஸ்டன்ட்டும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் மோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே அவங்க டேமேஜ் பண்ணி விட்டதுனால அந்த டேமேஜ் ஆன கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஒரு அணியில் திரண்டு இந்த 4 பேரை எதிர்க்கிறதுக்கு தயாராகிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருக்காரு அமித், மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு போக்கு, அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து, இப்போ கலையரசனை சொன்ன மாதிரி அங்கே கொஞ்சம் பேச்சு இங்கே கொஞ்சம் பேச்சுன்னு சொல்லி அவர் மட்டும் நைஸாக எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்காரு. மீதி 3 பேரை டார்கெட் பண்ணி மொத்த வீடுமே வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அவர் இந்த டாஸ்க் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும், அந்த டாஸ்க்குடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல என்ன டாஸ்க்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை இந்த ஒரு நாள் நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாரு. ஒரே நாளில் இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? வந்து 24 மணி நேரம் கூட ஆகலை. நேற்று வந்திருக்காங்க, இன்றைக்கி தான் நேற்று நைட் ஆயிடுச்சு. காலையில் ஒரே ஒரு டாஸ்க் விளையாடிருக்காங்க, ஓப்பன் நாமினேஷன் நடந்திருக்கு, அவ்வளவுதான். வீட்டின் தலை அணிகள் பிரிச்சிருக்காங்க. மற்றபடி எந்த டாஸ்க்கும் நடக்கலை, எந்த விதமான விஷயங்களும் நடக்கலை. ஸோ இந்த ஒரே நாளில் எப்படி எல்லாத்தையும் இவங்க அப்சர்வ் பண்ண முடியும்? ஒன்று. இன்னொன்று, இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம், இந்த பிபி ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க பயங்கரமாக தாக்கிட்டாங்க, வைல்ட் கார்டு வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இவங்களுடைய வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த டாஸ்க். ஆக்சுவலாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து எல்லாரும் என்ன தெரியுமா, பொதுவாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க வந்த வேகத்துக்கு அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பூந்து விளையாடுவாங்க, தெறிக்க விடுவாங்க, பறக்க விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே பண்ணலை. எங்களோட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கார்பெட்டை உதறிக்கிட்டு இருக்காங்க. டே பைத்தியங்களா, ஸ்ட்ராட்டஜி எங்கடா காட்டுவாங்க, சண்டை எங்கடா போடுவாங்க, அனல் பறக்க விஷயங்களை எப்படா செய்வாங்க, டாஸ்க்குன்னு ஒன்று நடக்கணுண்டாங்க. வந்து ஒரே நாள் இதெல்லாம் எப்படா செய்ய முடியும் எனக்கு புரியல. இல்லை யோசிச்சு தான் பேசுகிறாங்களா? நான் ஏன் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நான் அந்த இடத்துல இருந்தால் நான் எப்படி இருந்திருப்போனோ அப்படி தான் நான் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் போகிறேன், வைல்ட் கார்டாக போகிறேன், எனக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே சொல்லணுன்றது ஒரு டாஸ்க்கு. நான் எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு முடியுது, தூங்கி ஏந்துறேன், காலையில் விடியுது, பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறேன், காலையிலே சமைக்கிறாங்க, டாஸ்க் நடக்குது, டாஸ்கில் ஜெயிச்சு கேப்டன் ஆகிறேன், டீமை பிரிக்கிறேன், நாமினேஷன் நடக்குது. இப்படி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. இதில் எங்கே ஸ்ட்ராட்டஜியை புகுத்துறது, இங்கே எங்கே சண்டையை போடுறது, இங்கே எங்கே அப்படி வந்த ஃபோர்ஸுக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்க. அதுக்கு ஒரு டைம் வேணுயா. இந்த எப்போ பிக் பாஸ் கேட்டிருக்கணும், ஒரு வாரம் கழிச்சு கேட்டிருக்கணும். அவர் இவ்வளோ சீக்கிரமாக கேட்கறதுக்கான காரணம் இவனுங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை கொட்டணுன்றதுக்காகத்தான். ஆனால் அவர் நினச்சதை விட அதிகமாகவே கொட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் மொத்தமாக வன்மத்தை கொட்டிட்டாங்க. இதில் பர்டிகுலராக 2 பேர், திபாகரும் பார்வதியும். இந்த இவன் வந்து ஒரு அரமெண்டல் தான், அரமெண்டல் பைத்தியக்காரன். அவன் விடுற வார்த்தைகள்லாம் பாருங்களேன், வேற யாராச்சும் இருந்தால் இவன் சத்தியமாக அடி வாங்கிடுவான். அது மட்டும் நல்லாவே தெரியுது. சாண்ட்ராவையும் பிரஜினியும், சாண்ட்ரா பிரஜின் கப்புள்ஸ் தான். ஆனால் அவங்க கப்புள்ஸ்ன்றதுனாலே அவங்கள சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு ஜாடிக்கேற்ற மூடி, ஒரே கேரக்டர், ஒரே குணம், என்னென்னமோ வார்த்தைகளை விடுறான். இப்போது 11 மாதத்துலேயே நான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறான். இது யாருன்னா கேட்டாங்களா? நீ 11 மாதத்தில் ஃபேமஸ் ஆனா என்ன, இல்லை 10 மாதத்தில் ஃபேமஸ் ஆனா என்ன, ஒரே மாதத்தில் ட்ரெண்ட் ஆனவங்களாம் இருக்காண்டா. ஒரு கண் சிமிட்டி ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு சினிமாவில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரியா வாரியர் சொல்லிட்டு. ஒரே ஒரு கண் சிமிட்டல் தான். டேய், ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இவனை வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்களாம். பாடி ஷேமிங்கான அர்த்தமே தெரியாத ஒரு அரக்கிருக்கனா இருக்காங்க இவன். ஆக்சுவலாக காலையில் சாண்ட்ரா அவர்கள் சொன்னாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வச்சுருக்கீங்களே அது கிரிஞ்சா இல்லையா, கொஞ்சம் நல்ல பேராக வச்சுக்கலாம்ல, இது பாடி ஷேமிங்கா?
கிரிஞ்சா இல்லையா, ஏன் ஒரு நல்ல பேர் வச்சுக்க கூடாதா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இவர் ஒரு பதில சொன்னார், முடிஞ்சு போச்சு. அது வந்து இங்கே என்ன சொல்கிறான், என்னை கொச்சப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க. உடனே அந்த இடத்துல நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நடிக்கிறேன், காலேஜ் டேஸ்லேருந்து நடிக்கிறேன், அவ்வளோ ஃபேன் இருக்காங்க, இவ்வளோ ஃபேன் இருக்காங்க, 5 படம் பண்ணிட்டேன், அதை மட்டும்தான் சொல்லலை, 5 படம் பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் சப்பாடே வாட்டர்மெலன் ஸ்டார் என்னமோ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு பட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேசுகிறானுங்க 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 பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. சி ஆக்சுவலாக உங்களுடைய ஒன் டே இம்ப்ரெஷன் என்ன, இதைத்தான் சொல்லணும். வந்தாங்க, இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் வந்து எதுவுமே நடக்கலை, டாஸ்க்குன்னு வரும்போது தான் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியும். வந்த வேகத்துக்கு நல்லாவே வந்து அவங்க வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாங்க. அப்புறம் எங்களோட சேர்ந்து வந்து எல்லா விதமான வேலைகளும் மெர்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ யாராக இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு புது கண்டஸ்டன்ட் வராங்கன்னா முதல்ல அவங்க ட்ரை பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட மெர்ஜ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒதுக்கி வச்சுருவாங்க தனியாக. ஸோ மெர்ஜாக இருக்காங்க, இல்லை பேசுகிறாங்க, பழகுறாங்க, இது சொல்லியிருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்களா, ஃபோர்ஸாக இருக்காங்களா, இல்லை எங்களை மாதிரியே சொதப்புறாங்களா, சண்டை போடுறாங்களா, இதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்குறோம். ஒருத்தன் சொல்லலை. இதில் பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார், அவங்க யார், இவங்க யார், இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, என்ன இப்படி செய்ய வேணான்னு சொன்னீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன பார்வதி போய் ஒரு விஷயத்த கேட்குறீங்க, நீங்கள் கேட்டதுனால ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே என்னங்க இந்த பைத்தியக்காரன், இந்த காட்டுக்குரங்கு திவாகர் இருக்கான்ல, அவன் போயிட்டு சென்சிட்டிவான விஷயம், ஒரு பொண்ணை பற்றி சென்சிட்டிவான விஷயத்த பேசிட்டீங்க, பர்சனலான விஷயத்த நீங்கள் பேசிட்டீங்க. டே முட்டாப்பயலே, அந்த வீட்டில் ஏதுரா சென்சிட்டிவான விஷயம், அந்த வீட்டில் ஏதுரா பர்சனல், ஏன்னா அங்கே சுற்றி கேமரா இருக்குது, உலக மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். சென்சிட்டிவான விஷயம், பர்சனலான விஷயம்னா அவனுங்க ஏன்டா பேசுனானுங்க அங்கே, அதை கேட்கல, அவங்க பேசிட்டான், அது உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அது இனிமேல் பர்சனல் கிடையாது, அது யார் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஒரு பொண்ணு ஒரு பையனை அவனுடைய கெரியரையே அழிக்கிறதுக்கு உமன் கார்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, வெளியிலேருந்து வந்தவங்க அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த காண்டு பார்வதிக்கு சரி, வீட்டில் இருக்கிறவங்க சொல் பேச்சே கேட்காத ஒரு பொண்ணு மற்றவங்க பேச்சை கேட்க போதா என்ன? கேட்காது. எனக்கு தெரியும் யார் பேசணும். இதில் எனக்கு வியானாலாம் வந்து அதிர்ச்சியாக இருக்குது. பார்வதிக்கு போய் கை கொடுக்குறாங்க, சூப்பராக பேசிட்டீங்க. இது அதான் சொன்னார். இது எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த 3 பேரை. அமித் அது நழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அமித் அவர்கள் வந்து நழுவி போயிட்டாப்புல. இந்த 3 பேர் மாட்டிக்கினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா அவர்கள் தன்னுடைய தலை பதவியை இந்த ஒரு நாளில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இத்தனை நாள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. சொல்லிட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மறுபடியும் அதே அசிங்கத்தை பண்ணுவீங்க அப்படின்னா அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு டாஸ்க்காக பார்க்கணும். டாஸ்கில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பார்வதி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இவங்க கேட்பாங்களாம், அவங்க பேசக்கூடாதான். வாட் இஸ் திஸ்? நான் கேட்பது என்னுடைய உரிமை, நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? இது எப்படின்னா, பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு பேச வரும்போது பேசாத அப்படின்னு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏம்மா நீ கேட்குறது நான் சொல்கிறேன், நான் சொன்னதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா பிரச்சனை ஏஞ்சி போயிட்டாரு திவாகர் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே பர்சனல்? எனக்கு புரியலையே, என்ன பர்சனல்? நீங்கள் பேசும்போது அது பர்சனலாக இல்லையே. இப்போ கூட பார்வதி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் சைட் ஸ்டோரி கேட்கவே இல்லை, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏமா அந்த பையன் போய் ஊரெல்லாம் சொல்லலை,
யார்கிட்டையும் போய் கமருதீன் சொல்லலை பார்வதி இந்த மாதிரி வந்து பேசினாங்க, இல்லை நான் பார்வதி கிட்ட இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லலை. நீ தான் உட்காந்து திவாகர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, அவன் என்ன பேட் டச் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். ரெஜிஸ்டர் பண்ணது நீ, அதை வெளியில் சொன்னது நீ, அதை பெரிய ஒரு விஷயமா மாற்றினது நீ, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ நீ பழைய தூக்கி யார் மேலே போடுற? ஒரு பொண்ணு உனக்கு கூஜா தூக்குறதுக்கு ஒரு அடிமை அந்த திவாகர். சென்சிட்டிவான விஷயத்த பேசிட்டீங்க, யாராச்சும் அங்கே கேட்பாங்கன்னு நினச்சேன், யாரும் கேட்கல. ஆனால் பிரசிடண்ட் ஒரு இடத்துல கேட்டார், சென்சிட்டிவ்னா ஏன் செஞ்சீங்க? எங்க பண்ணதை தாங்க சொல்ல முடியும், நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ இவங்க ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒயில்ட் கார்டுக்கு எதிராக திரும்புகிறாங்க, ஒயில்ட் கார்டுக்கு எதிராக திரும்புகிறாங்க. ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கோங்க, திவ்யா இடத்துல பார்வதி ஒயில்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இதை விட கேவலமாக இருந்திருக்கும். அதுவும் இந்த லூசு பைய திவாகர் வந்து ஈஸியாக ஒரு டாஸ்க் ஜெயிச்சு நீங்கள் தலைவி ஆகிட்டீங்க. அதை ஏன்டா அவங்கள கேட்குற? டே மென்டல் பையல, பிக் பாஸை கேள்றா, எதுக்கு இவ்வளோ ஈஸியான டாஸ்க் வச்சிங்க? எதுக்கு ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மட்டும் எதுக்கு வந்து டாஸ்கில் கலந்து கொள்ள வச்சிங்கன்னு பிக் பாஸை கேட்கணும், பிக் பாஸை கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஈஸியான டாஸ்கில் ஜெயிச்சிட்டீங்க, பலர் பேர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு என்னடா பண்ணணும்? இப்போ அந்த மாதிரி டாஸ்க் வச்சா அந்த மாதிரி விளையாட போகிறாங்க. இந்த மாதிரி டாஸ்க் வச்சாலும் ஒரு பொண்ணு தானே ஜெயிச்சிருக்கு, பசங்க ஜெயிக்கலையா? அதில் நான் கேட்க வர்றது புரியுதா உங்களுக்கு? ஈஸியான டாஸ்க் தானே, பசங்களால் ஈஸியாக விளையாட முடியலை, ஆனால் ஜெயிச்சது யார்? ஒரு பொண்ணு தானே. இப்போ என்ன பிரச்சனை? உங்களுக்கு கேள்வி கேட்டது பிரச்சனையா? இவனுடைய தற்பெருமையை மட்டுமே நான் பேசி பிரஜனை ஏஞ்சி போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் நினச்சேன், நானாக இருந்தாலும் நான் ஏஞ்சி போயிருப்பேன், அங்கே யார் சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் என்ன அங்கே சொல்லியிருப்பேன்னா, அந்த ஆள் தற்பெருமையை கேட்கறதுக்கு நான் இங்கே வரலை அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் அவர் தண்ணி எடுக்க போனார், அவர் கலாய்க்க தான் போனார், கிண்டல் பண்ண தான் போனார், போயிட்டு வந்து உக்காந்துட்டார். எப்பயுமே இந்த வீட்டுக்குள்ளே தலைன்னு ஒருத்தவங்க வந்தாலோ இல்லை எதனா ஒரு பொறுப்பில் ஒருத்தவங்க வந்தாங்களோ அவங்கள வேலையை செய்ய விடுறதே கிடையாது. அதை பார்வதி கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ பார்வதிக்கு கூஜா தூக்குறதுக்கு திவாகர் சேர்ந்துருக்கிறார். இந்த டாஸ்கினுடைய எதுக்காக இந்த டாஸ்க்கு கேட்குறாங்க? இந்த டாஸ்க் மூலமாக ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எக்ஸ்போஸ் ஆகலை, நமக்குள்ளே என்ன வன்மம் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் சில பேர் அங்கே டீசெண்டாக பேசினாங்க, எஃப்ஜேலேருந்து எல்லாருமே. ஆனால் அவங்கன்னா சாண்ட்ராவையும் பிரஜனையும் வந்து கப்புள்ஸு ஜாடிக்கேற்ற மூடின்னு இவன் இவ்வளோ நெக்கலாக பேசுவானா. ஆனால் இவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதான். அவங்க கிரிஞ்சுன்னு சொன்னது அவனுக்கு அவ்வளோ வலிக்குதான். ஆனால் இவன் ஜாடி கேட்ட மூடி. நான் பிரச்சனை எதனா கேட்பாருன்னு நினச்சேன், ஆனால் கேட்கல. சாண்ட்ரா எதனா கேட்பாங்கன்னு நினச்சேன், கேட்கல. ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது சார், அதுக்கு டாஸ்க் வரணும். டாஸ்கில் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஆனால் நீங்கள் நடந்துக்கல. உங்ககிட்ட அன்னை மதர் தெரேசாவே உள்ளே வந்தால், உண்மையான மதர் தெரேசா உள்ளே வந்தால் கூட உங்களை காரி துப்பிட்டு அந்த அம்மா வெளில போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஜந்துக்கள் நீங்கள் சாமி கூட்டம் மாதிரி இருக்கீங்க. அது பிக் பாஸ் வீடு மாதிரியா இருக்குது? ஒருத்தர் மேலே ஏறி கடிச்சிக்கிறீங்க, பொறாண்டிக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட எப்படா நடந்துக்க முடியும்? யாராக இருந்தாலும் அங்கே அப்படி தான்டா இருப்பாங்க. சண்டை போடக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்ல, யாரும் சொல்ல. அந்த சண்டை எதுக்கு போடுறோம்? கத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, எதுக்காக கத்துறோம்? அதில் நியாயம் இருக்கா? நம்ம சைடு வந்து குறைஞ்சபட்சம் தர்மம் இருக்கா? அது இல்லை அங்கே. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நான் இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. திவாகர் பேசுகிறதும் பார்வதி பேசுகிறதையும் சத்தியமாக கேட்க முடியல. ஆனாவுனா 11 மாதத்தை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறான், ஸ்டாருன்றான், அதுன்றான், தெய்வம்ன்றான். வாட்டர் மெலனை அடிக்கிறதுக்கு ஒரே வழி கேர்ள்ஸ் வீக்னஸ் மட்டும்தான். கேர்ள்ஸ் வீக்னஸ்னால் சுபிக்ஷா பண்ண மாதிரி போயிட்டு அவனை மயக்கணும், ஃப்ளட் பண்ணணும் இல்லை. அவன் கேர்ள்ஸ் விஷயத்தில் எவ்வளோ வீக்கானவன்றதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளேருந்து அவனை வெளியேற்ற முடியும், அவனை ஆஃப் பண்ண முடியும். அவன் சொல்கிறாங்க திவ்யா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்றாங்க. திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரீசன் வந்து அவர்கிட்ட நான் வந்து பேச ட்ரை பண்ணேன், என்னால் சரியாக பேச முடியலன்னு சொல்கிறாங்க. இவன் அதுக்கு என்ன சொல்கிறான்? எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசை தான், ஆனால் பேசுனா நீங்கள் வந்து எல்லாரும் அதாவது பேசுனா தலைவர் எப்படி பேசுவாராமா? சுபிக்ஷா கிட்ட பேசுகிற மாதிரி, பார்வதி கிட்ட பேசுகிற மாதிரி அப்படித்தான் பேசுவாராம் தலைவர். மற்றவங்களாம் ஜாலியாக எடுத்துப்பாங்க, அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, எனக்கும் பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ புத்தி எங்கே போகுது? எங்கே போகுது? சொறி பிடிச்ச நாய் எப்பயுமே குப்பை தொட்டியை தேடி தான் போகுன்ற மாதிரி நீயும் எப்பயுமே வந்து அந்த அழுக்கான விஷயத்துக்கு தானே போகிற. அப்புறம் என்ன உனக்கு படித்த படிப்புன்றான் எல்லாருக்கிட்டையும். நான் படித்த படிப்புக்கு அதுக்கு இதுக்கு
ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் இல்லை இவனுங்க கிட்ட கிடையாது. பட் வைல்ட் கார்டு மேலே எனக்கு வந்து ஐ எம் ஹாப்பி. 3 பேர் பயங்கரமாக பண்ணுறாங்க. அமித் இன்னும் அவர் வந்து டாஸ்க்கு அவர் போய் பார்வதிக்கு கை கொடுக்குறாரு. சூப்பராக பேசுனீங்க. அமித்தையும் கழுவி தான் ஊற்றுனாங்க பார்வதி பேசுனதில் ஏதாச்சும் சென்ஸ் இருந்துச்சா? பேஸ்மெண்ட் எதனா இருந்ததா? ஆனால் இவர் போய் கை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கே நீங்கள் மாறாக நடக்கிறீங்கல்ல. நீங்களும் பார்வதி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க. நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் நேர்மாறாக இங்கே நடக்கிறீங்கல்ல. அப்போ உங்கள் கேம் வந்து இங்கே கேமே இல்லையா அதில்? சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுக்கு டைம் கொடுப்போம். வைல்ட் கார்டு என்ன பண்ணுறாங்க? ஹோட்டல் டாஸ்க்கு நடக்க போகுது. ஹோட்டல் டாஸ்கில் வெளியிலேருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸை தான் இவங்க வந்து கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஹோட்டல் ஸ்டாஃபாகவும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் 6-7 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. மாயா முதற்கொண்டு, சுரேஷ் சக்கரவர்த்தி முதற்கொண்டு நிறைய பேர் வரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கெஸ்ட்டு. இவங்கெல்லாம் மலையாள பிபியில் அப்படி தான் நடந்துச்சு ஒரு டாஸ்க். ஸோ அது அப்படியே இந்த சீசன் முழுக்க மலையாள பிபியை காப்பி பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயும் ஒரு கப்பல் இங்கேயும் ஒரு கப்பல் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நடக்கும்போது நாளைக்கு தான் நடக்கும். அதில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு திவ்யா வர்சஸ் பார்வதினு பயங்கரமாக ஃபைட் போக போகுது. பொறுத்தது பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு இந்த தர்பூஸ் வந்து வெட்டு வாங்கிடுவாங்க கண்டிப்பாக. திவ்யா கிட்ட நல்லா மாட்ட போகிறான். ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கணும். ஆல்ரெடி அது கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் விட்டாங்க. நானும் உங்களை இம்ப்ரெஸ் ட்ரை பண்ணன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டா. அப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.